பனிப்போர், கோல்டு வார், ஹாட் வார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கண்ணா. நான் எல்லா இன்னைக்கு பாருங்க எங்க பத்திரிகை இந்த மாவட்ட தலைவர் அவங்க, பொதுச்செயலர் அவங்க, அண்ணா இங்க வந்து இந்த டீலை பத்தி பேசுறாங்க, பேசுறோம். நேரா இங்கிருந்து பழனி போய் பழனியில மாவட்டமாக அறிவிக்க சொல்லக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்கிறேன். கட்சி வேலை தான் செய்யறேன், சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்யறேன். ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த தேர்தல் காலம்ங்கிறதுனால நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறீங்க. எப்பவுமே பத்திரிகை நண்பர்கள் சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க. தேர்தல் காலத்துல இன்னும் சுறுசுறுப்பா இருப்பீங்க. செய்தி சேகரிக்கணும், நிறைய கமெண்ட் வேணும், ஃபீட்பேக் வேணும், பைட் வேணும். அதனால் இன்னும் 40 நாள் இருக்கலன்னா எல்லா கேள்விக்கும் இன்னைக்கே பதில் சொல்ல வச்சிட்டீங்கன்னா அடுத்த 40 நாட்கள் எப்படி உங்களுக்கு சுவாரஸ்யமா கொண்டு போவீங்க? கடைசி கேள்வி எடுத்துக்கலாம் அண்ணா, நான் மறுபடியும் சொல்லுங்கண்ணா. அண்ணா எனக்கு தெரியலீங்கண்ணா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா, டிவி பாக்குறாரா, ஏதாச்சும் கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரிட்ட ஏதாச்சும் கேட்கிறாரா, காது கொடுத்து எனக்கு டவுட்டா இருக்கு. எந்த சிறுபான்மை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஊக்கத்தொகையை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தி இருக்குன்னா, இன்னைக்கும் ரெக்கார்டு படி பார்த்தா 10 ஆண்டுகள் யூபிஐ விட 12 ஆண்டுகள் என்டிஏல தான் சிறுபான்மை மாணவர்களுக்கு அதிகப்படியான ஊக்கத்தொகை போயிருக்கு. எந்த ஊக்கத்தொகையை நாங்க எங்க நிறுத்திருக்கோம்? எங்கேயுமே நிறுத்தல. ஹஜ் சப்சிடி அதிகமாயிருக்கு. சிறுபான்மையருக்கு என்னெல்லாம் ஒரு அரசாக செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சிருக்கோம். மேடைக்கு மேடை பொய் சொல்லக்கூடிய காரம் ஆரம்பிச்சிருச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நிறுத்திருக்கோம் சொன்னார்னா பதில் சொல்றேன். எதுவுமே இல்லாம சிறுபான்மையர் வாக்கு வங்கி அவங்க கிட்ட வேணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை ஏன் வைக்கணும்? சரி, இந்த 5 வருஷத்துல திமுக சிறுபான்மையருக்கு என்ன பண்ணிருக்குன்னு வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கட்டும். 5 ஆண்டுகள்ல சிறுபான்மையர் சிறுபான்மையர் சிறுபான்மையர்னு கூரை மேல இருந்து முதலமைச்சர் கத்துறாங்க. நீங்க சிறுபான்மையருக்கு 5 வருஷத்துல என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதே நேரத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் உட்பட பெரும்பான்மை சமுதாயத்திற்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. யாருக்கும் எதுவுமே செய்யல. ஆனா சிறுபான்மை வாக்குக்காக வெறும் பொய்யையும் புரளையும் மட்டும் கிளப்பக்கூடிய ஒரு வேலையைத்தான் உதயநிதி ஸ்டாலின் செய்யறார். நன்றிங்க. டீயும் காஃபி எப்படின்னா ஒண்ணா ஆத்துறது? அண்ணா இல்ல இல்ல அண்ணா, பழனி போராட்டம் 2-3 போராட்டம் நடந்திருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டம் என்பது எல்லா அரசியல் கட்சிக்கும் சொல்றோம். எய்தர் திமுக நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றி பழனிய மாவட்டமா அறிவிங்க, அல்லது எல்லா அரசியல் கட்சியும் உங்க மேனிபெஸ்டோல கொண்டு வாங்க. ஜெயிச்ச உடனே அந்த அரசியல் கட்சி பழனிய மாவட்டமா டிக்ளேர் பண்ணுங்க. அதற்கான கவன ஈர்ப்பு போராட்டம் இன்னைக்கு நடக்க இருக்குங்க. டையிங் அசோசியேஷன், ஷீமா, டெக்பா, நிட்மா, டையிங் அண்ட் கெமிக்கல், ரோட்டரி ஸ்கிரீன் பிரிண்ட் அசோசியேஷன், யான் மெர்ச்சன்ட், சிம்கா, எல்யூபி, பாலிபேக், டிக்மா எல்லா சங்கத்திலிருந்தும் கூட திருப்பூரை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். இது அரசியல் சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது. அதனால் எந்த அரசியல் கேள்விகளையும் கூட நாங்கள் எடுக்க விரும்பல. எங்களால் அவங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக மிக முக்கியமாக இந்த சிறப்பு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி கொண்டிருப்பதற்கான காரணம், நம்முடைய பாரத நாடு 2 முக்கியமான நாடுகளோடு அமைப்புகளோடு ஒரு டாரிஃப் ஒப்பந்தத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அமெரிக்காவை பொறுத்தவரை 2025 ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பித்த இந்த பேச்சுவார்த்தை என்பது பிப்ரவரி 7ஆம் தேதி முடிவுக்கு வந்து ஃப்ரேம்வொர்க் இன்ட்ரியம் அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்கோம். முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து முதல் கட்டமாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். ஐரோப்பிய யூனியன் நாட்டை பொறுத்தவரை 2009 பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே வந்தோம். 2013 பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது. 2019 மறுபடியும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தோம். இன்னைக்கு 2026 ஜனவரி 27ஆம் தேதி ஐரோப்பிய யூனியன் நாடோடு ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்கோம். அதுவும் மிக வேகமாக ஐரோப்பிய யூனியன் பார்லிமெண்ட்ல அது ராட்டிஃபை ஆகணும். ஸோ அந்த ஃப்ரேம்வொர்க்கும் கூட இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 2ம் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இன்னைக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை $30 டிரில்லியன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. 27 நாடுகள் இருக்கக்கூடிய ஐரோப்பிய யூனியனை பொறுத்தவரை
அது 23 ட்ரில்லியன் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இன்னைக்கு இந்தியாவையும் ஐரோப்பிய யூனியன் சேர்த்துனா நம்ம 2 பேர் 27 ட்ரில்லியன், அமெரிக்கா மட்டும் தனியாக 30 ட்ரில்லியன். இன்னைக்கு பெரும் 15 FTA நம்ம கையெழுத்து போட்டிருந்தாலும் கூட, 15 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்முடைய பாரத நாடு கையெழுத்து போட்டிருந்தாலும் கூட, மிடில் ஈஸ்ட்ல இருந்து கொரியா, ஜப்பான், யூகேவோட காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் அதுவும் பண்ணியிருக்கோம். இந்த இரண்டும் மிக மிக முக்கியமானது என்கின்ற காரணத்தினால இந்த இரண்டையும் உங்கள் முன்னால் இன்று பேசுகின்றோம். திருப்பூர்ல இருந்து இன்னைக்கு சங்கங்கள் வந்திருக்கின்ற காரணத்தினால மிக முக்கியமாக இன்னைக்கு இந்த பகுதி திருப்பூரினுடைய வளர்ச்சி இன்னும் ஒரு 5 to 10 ஆண்டு கால காலகட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய பரிமாணமான ஒரு வளர்ச்சி திருப்பூருக்கு நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில் 10 fastest growing cities in the world 2035 முடியும் பொழுது உலகத்தினுடைய 10 வேகமாக வளரக்கூடிய நகரங்கள் எது அப்படிங்கிற பட்டியல ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் போட்டிருந்தாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த 2018 இருந்து 2035 வரை வளரக்கூடிய வேகமான 10 நகரங்கள் 10 நம்முடைய நாட்டில். உங்களுக்கு மிக தீவிரமா சொல்லிட்டோம்னா எல்லாமே 11 மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவில் அதிகப்படியான அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமும் தமிழகம் தான். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே நேரத்தில் எந்த மாநிலத்துக்கும் ஒரே ஷாட்ல 11 கொடுக்கல, அதுவும் தமிழ்நாடு தான். எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பணிகள் நடக்கிறத நீங்க எல்லாம் பாக்குறீங்க, நடந்துகிட்டு இருக்கு. முழு பயன்பாட்டிற்கு விரைவில் வர இருக்கு, அதுவும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு இத்தனை ஆயிரம் கோடி செலவு செய்து எய்ம்ஸ் கொடுக்கறாங்க, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாரா? இதனை மதுரை மு.க. ஸ்டாலின் அவர் கீழே இல்லையா? மதுரை தனி ஜோனா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கீழே மதுரை வராதா? எத்தனை முறை மதுரைக்கு போறாரு? ஒரு முறையாவது முதலமைச்சர் அவர்கள் எய்ம்ஸ் கட்டடம் எங்க வேலை நடக்குதோ போய் எட்டி பார்த்து அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு அரசு அதிகாரிகளை கூட்டிட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே? ஒருவேளை தாமதமா இருந்தா அங்கிருந்தே போன் பண்ணி அமைச்சர்கிட்ட பேசலாமே? இத்தனை முறை 5 ஆண்டுகளை எத்தனை முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மதுரை போயிருக்கிறார்? அந்த எய்ம்ஸ் பக்கம் போயிருக்கிறாரா? அதனால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக 4 ஆண்டு காலமா வேலை பார்த்தார். எய்ம்ஸ் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தை கட் பண்றதுக்கான லைசன்ஸே கொடுக்கல அவங்க. மரத்தை கட் பண்றதுக்கு 1.5 வருஷம், லேண்டை எடுப்பதற்கு டிலே. ஒன்றொன்றும் கூட மாநில அரசு எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ, எவ்வளவு மோசமாக காலம் தாழ்த்த முடியுமோ, அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆரம்பித்து எல்லா தமிழ்நாட்டு அரசனுடைய துறைகளை வைத்து அவ்வளவு வேலை செஞ்சு பார்த்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எய்ம்ஸ் நிக்குது. அதனால எங்களுக்கு வேண்டாம், அது வரலின்னு சொல்றது எழுதுங்கண்ணா. ஆனா மாநில அரசனுடைய 0% கோஆபரேஷனோடு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு, மத்திய அரசு நம்முடைய கையில மாநிலத்தில் பவர்ஸ் இல்ல, அரசாங்கம் நம்முடைய கிடையாது, 4.5 ஆண்டுகளாக நாம் இல்ல, அதையும் தாண்டி இந்த அளவு கொண்டு வந்திருக்கோம். அதனால குற்றம் சாட்டக்கூடிய முதலமைச்சர் எய்ம்ஸை பார்வையிட்டு குற்றம் சாட்டினா நாங்க ஏத்துக்கிறோம். எய்ம்ஸ் பக்கமே போகாதவர் வெறும் அசம்பிளியில மட்டும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில மட்டும் மைக் எடுத்து பேசுறவரு, மேடையின் மீது பேசுறவரு, கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத முதலமைச்சரா தான் இருந்திருக்கிறாங்க. அதனால எய்ம்ஸ் மிக மிக விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா கேசவநாயம் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில நீண்ட காலமாக சிறப்பாக பணி செய்த நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் அவர்கள் நிறைய தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு மனிதர், கடுமையாக உழைக்கக்கூடியவர், ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர். அவங்க RSS பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கூட ஒரே பொறுப்பு தான், அது சங்கத்திலிருந்து RSS இயக்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். திரும்ப சங்கம் அவங்களை திரும்ப எடுத்து இன்னொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கும் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க இங்கிருந்து. இன்னைக்கு இதே பாத்தீங்கன்னா கேரளால அமைப்பு பொதுச்செயலாளர் இல்ல, கர்நாடகாவில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்ல, புதுச்சேரி மாநிலத்தில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை. அது புதிதில்லை. அதனால பத்திரிகை நண்பர்கள் நிறைய டிபேட்ல நடத்துறீங்க. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி 4 மாநிலத்திலும் கூட அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை, அந்த பொறுப்பு காலியா இருக்கு. ஏன்னா சங்கத்துக்கு அந்த பிரச்சாரக்கு அவங்க திரும்ப போன பிறகு அதற்கு என்ன சங்கத்திலிருந்து இன்னும் புதியவங்க கொடுக்கல. காரணம் இந்த ஆண்டும் கூட சங்கத்துக்கும் திறமையானவங்க தேவைப்படுறாங்க. அது சங்கம் தான் உங்கள்கிட்ட சொல்லணும்.
ஏன்னா 100 ஆண்டு காலம் விழா நடக்குது இந்தியா முழுவதுமே, நிறைய வேலைகள் இருக்கு. அதனால கேசவநாயகம்ஜி அவர்கள் இன்று காலையில கமலாலயத்தில் சந்தித்து விட்டு வந்தோம். அவர் அரசியல்வாதி கிடையாது. அதனால் அவரை பற்றி தேவையில்லாத ஒரு விவாதமோ தேவையில்லாத வீண் சர்ச்சைகளோ அதெல்லாம் முடிவுக்கு வரும் என்கின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இந்த நேரத்தில் இருக்கு. கேசவ விநாயகம் மாற்றப்பட்டது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கமளித்து பேசியிருக்கிறார். பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் மாற்றப்பட்டது தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். கட்சியில் கடுமையாக உழைக்கக்கூடியவர், எளிமையானவர் என்றும் அவர் பேசியிருக்கிறார். கேரளா, கர்நாடகாவிலும் பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர்கள் இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதை தேவையில்லாத விவாதத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் என்றும் அண்ணாமலை பேசியிருக்கிறார்.